அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் கீழாடையை குறைத்து கொண்டு குளிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறார்கள். உடனடியாக மிம்பரின் மீது அல்லாஹுடைய தூதர் ஏறுகிறார்கள், அல்லாஹுவை புகழ்கிறார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல ஹய்யுன் சதீருன் யுஹிப்புல் ஹயாஅ வஸ்ஸித்ர். அல்லாஹுடைய தூதர் உடனடியாக மிம்பரின் மீது ஏறி சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹய்யுன், அல்லாஹ் வெட்கமுடையவன், சதீருன், அல்லாஹ் மறைப்பவன், யுஹிப்புல் ஹயாஅ வஸ்ஸித்ர், அல்லாஹ் வெட்கமடைவதையும் மறைப்பதையும் அல்லாஹ் விரும்புகிறான். உங்களில் யாராவது குளித்தால் அவர் திரைகளை ஏற்படுத்திக் கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் அபூதாவூத் என்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது, சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக சஹீஹான அறிவிப்பாக, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரப்பக்கும் தபாரக வ தஆலா ஹய்யுன் கரீமுன். அல்லாஹ் வெட்கமுடையவன், அல்லாஹ் கண்ணியமுடையவன். யஸ்தஹயி மின் அப்திஹி இதா ரஃபஅ யதைஹி இலைஹி ஐ யருத்தஹுமா ஸிஃப்ரன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தன்னிடத்தில் ஏந்தப்பட்ட கரம் வெறுமையாக கீழே விடப்படுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெட்கமடைகிறான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தன்னிடத்திலே ஏந்தப்பட்ட கரம் வெறுமையாக கீழே விழுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹய்யுன் கரீமுன், அல்லாஹ் வெட்கமுடையவன், அல்லாஹ் கண்ணியம் பொருந்தியவன். இந்த ஹதீதுகள் எமக்கு சொல்லுவது, அல்லாஹுடைய தூதர் உறுதிப்படுத்துவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு வெட்கம் என்ற குணம் உண்டு. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹய், அல்லாஹ் வெட்கமுடையவன். அதனால்தான் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை வெளிப்படுத்தாமல் அதற்கு மேல் அல்லாஹ் திரைகளை போடுகிறான். அதை யாரும் அறிந்து கொண்டு அவனை இழிவுபடுத்தி விடக்கூடாது என்பதற்காக. ஃபஹுவ சித்தீர் வ ஸாஹிபுல் குஃப்ரான். அவன் மறைவை விரும்பக்கூடியவன், மறைப்பவன், அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன். நாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள். அல்லாஹ் தனக்கு உரித்தான தன்மை என்று குர்ஆனில், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தன்மை என்று ஹதீஸில் எதையெல்லாம் சொன்னார்களோ அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளில் அவர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள். அதை எதையும் நீக்க மாட்டோம். அது எப்படி என்று வினா எழுப்ப மாட்டோம். அதற்கு ஒப்பீட்டை செய்ய மாட்டோம். அதற்கு உதாரணங்களை கூற மாட்டோம். அதை ஒப்பிடாமல், உதாரணங்களை கூறாமல், அதை நீக்காமல், அது எப்படி என்று கேள்விகளை கேட்காமல் அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளை அப்படியே ஏற்றுக்கொள்வோம். அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்புகளில் ஒன்றுதான் அல் ஹய். எந்த ஒரு அறிவாலும் அதை சிந்திக்க முடியாது, எந்த ஒரு ஆற்றலாலும் அதை புரிந்து கொள்ள முடியாது. வலா தத்ரிபு லில்லாஹில் அம்சால். அல்லாஹ்விற்கு உதாரணங்களை சொல்லாதீர்கள். வலா யுஹீதூன பிஹி இல்மா. எந்த அறிவை கொண்டும் அவனை சூழ முடியாது. லைஸ கமித்லிஹி ஷைஉன். அவனை போன்று எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்று அல் ஹயா, வெட்கம். அல்லாஹ்வுடைய கண்ணியம் பொருந்திய, அல்லாஹ்வுடைய கொடையுடைய, அல்லாஹ்வுடைய மிக மகத்தான பண்புகளில் ஒன்று அல் ஹயா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால்தான் அவனை பற்றி குர்ஆனில் சொல்லும்போது சூரத்துல் பக்கரா 26வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யஸ்தஹி ஐ யضرب مثلا ما بعوضة فما فوقها. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெட்கமடைவதில்லை. எதிலிருந்து? ஒரு கொசுவை உதாரணமாக கூறுவதிலிருந்து. ஏன்? அதை விட சிறுமையில் மேன்மையானது, கொசுவை விட மேன்மையான சிறியதில் அதை உதாரணமாக கூறுவதிலிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெட்கமடைவதில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சூரத்துல் அஹ்ஸாப் 53வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக். அல்லாஹ் சத்தியத்தை கூறுவதற்கு ஒருபோதும் வெட்கமடைவதில்லை அல்லாஹுடைய தூதரே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை கவனியுங்கள். அபி வாக்கிதில் லைஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பள்ளிவாசலில் அமர்ந்து
சஹாபாக்களுக்கு பாடங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது 3 மனிதர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சபைக்கு வருகிறார்கள். ஒருவர் அந்த சபையில் ஏதாவது இடம் இருக்கிறதா என்று பார்க்கிறார். அந்த இடத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறார். இன்னொருவர் அந்த சபையுடைய கடைசி வரிசையை தேடி கடைசி வரிசையில் வந்து அமர்ந்து கொள்கிறார். இன்னொருவர் அந்த சபையை புறக்கணித்து சென்று விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்னார்கள். அவர்கள் சென்றதற்கு பிறகு அம்மா அஹதுஹுமா, அந்த மூவரில் ஒருவர் ஃபஆவா இலல்லாஹி ஃபஆவாஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்வி சபையில் எங்கே இடம் இருக்கிறது என்று தேடி அந்த இடத்திலே வந்து அமர்ந்தாரு. அவரை குறித்து சொன்னார்கள், அவரும் அல்லாஹ்வை அரவணைத்துக் கொண்டான். அவரும் அல்லாஹ்வை அரவணைத்துக் கொண்டார், அல்லாஹும் அவரை அரவணைத்துக் கொண்டான். சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது மனிதர் ஏன் முன்னால் செல்ல வேண்டும், கடைசி வரிசை போதும் என்று கடைசி வரிசையில் அமர்ந்தாரு. அவரை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ அம்மல் ஆகர் ஃபஸ்தஹியல்லாஹு மின்ஹு. அல்லாஹ்வுடைய இந்த தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய ஹதீஸ். அவரும் அல்லாஹ்வை கொண்டு வெட்கமடைந்தார், அல்லாஹும் அவரை கொண்டு வெட்கமடைந்து கொண்டான். வ அம்மல் ஆகர், இன்னொரு மனிதர் ஃபஅரதல்லாஹு அன்ஹு, அவர் அந்த சபையை புறக்கணித்தார், அல்லாஹும் அவரை புறக்கணித்துக் கொண்டான். ஃபல்லாஹு ஹய்ய், அல்லாஹ் வெட்கமுடையவன். யுஹிப்புல் ஹயா, அல்லாஹ் வெட்கத்தை விரும்பக்கூடியவன். வ யுஹிப்பு அஹ்லல் ஹயா, வெட்கம் உடையவர்களையும் அல்லாஹ் நேசிக்கக்கூடியவன். யார் இந்த தன்மையை கடைபிடித்து வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவன். இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான் நெருங்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தன்மைகளாக கூறக்கூடிய தன்மைகளை அல்லாஹ் செயல்படுத்துமாறு குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏவினால், அதை செயல்படுத்தினால் போதும் அல்லாஹ்வை நெருங்கலாம். அல்லாஹ் மன்னிப்பாளன், மன்னிப்பை வழங்கக்கூடியவன். மனிதர்களும் தங்களுக்குள் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புவான். யார் இந்த தன்மையை கடைபிடிப்பார்களோ அவர்கள் அல்லாஹ்வை எளிதாக நெருங்கலாம். அல்லாஹ் இரக்கமுடையவன், ரஹீம். மனிதர்களும் தங்களுக்குள் இரக்கம் காட்டிக் கொண்டால் அல்லாஹ்விடத்திலே எளிதாக நெருங்கலாம். அல்லாஹ் வெட்கமுடைய கூடியவன். மனிதர்களும் இந்த வெட்கத்தின் தன்மையை கடைபிடித்தால் அல்லாஹ்வோடு நெருங்கலாம். சுப்ஹானல்லாஹ். அல் ஹயா என்றால் என்ன? அல் ஹயா என்பதும் அல் ஹயாத் என்பதும் அரபி மொழியில் ஒரே வார்த்தையிலிருந்து துவங்கியது. வெட்கம் என்பதும் வாழ்க்கை என்பதும், இந்த இரண்டு சொற்களும் வெட்கம், வாழ்க்கை, அல் ஹயா அல் ஹயாத், இந்த இரண்டும் ஒரே சொல்லிலிருந்து துவங்கியதுதான். அதன் அடிப்படையில் சொல்லுவார்கள், யாருடைய கல்பின் வாழ்க்கை நிலையாக இருக்கிறதோ அவர்களுக்கு வெட்கம் நிலையாக இருக்கும். யாருடைய உள்ளம் நோய்பட்டு விடுகிறதோ அவர்களுடைய வெட்கமும் குறைந்துவிடும். யாருடைய உள்ளம் இறந்து விடுகிறதோ அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வெட்கம் சென்றுவிடும். கல்ப், வாழ்க்கை, உள்ளத்துடைய வாழ்க்கை. உள்ளத்துடைய வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்கக்கூடியது அல் ஹயா, அதை புத்துணர்ச்சி ஆக்கக்கூடியது வெட்கம். இந்த உலகத்தில் யாருடைய வாழ்வில் வெட்கம் இல்லையோ அவர் மையித், அவருடைய உள்ளம் இறந்து விட்ட மையத்திற்கு சமம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வெட்கத்துடைய சிறப்புகளை சொல்லுவார்கள். அல் ஈமானு பித்உ வ சப்ஊன ஷுஅபா, ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. ஃபஅஃதலுஹா, அதில் மேன்மையானது கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ், சொல்லுங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ். ஈமானுடைய மேன்மையான கிளை லா இலாஹ இல்லல்லாஹ். வ அத்னாஹா இமாதத்துல் அதா அனித் தரீக், அதில் கீழானது பாதையில் இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுதல். வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70க்கும் மேற்பட்ட கிளைகள் என்று கூறி, உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், கீழானது பாதையில் இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுதல் என்று கூறி, ஒன்றை அந்த 70 இருந்தும் அந்த மேன்மையில் இருந்தும் பிரித்து சொன்னார்கள். வல் ஹயாஉ, வெட்கம் என்பது ஷுஅபத்தும் மினல் ஈமான், ஈமானுடைய கிளையில் ஒன்று என்று குறிப்பிட்டு சொன்னார்கள் என்றால் அதனுடைய முக்கியத்துவம் இந்த தீனில் எப்படி? ஆம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லிகுல்லி தீனின் ஹுலுகன், எல்லா வழிமுறைக்கும் ஒரு குணம் உண்டு. வ ஹுலுகுல் இஸ்லாமி அல் ஹயா, இஸ்லாமுடைய குணம்
வெட்கம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு முறை மதீனாவுடைய வீதியில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு அன்சாரி தோழர் தன்னுடைய சகோதரருக்கு வெட்கத்தை குறித்த அறிவுரைகளை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதை கண்டவுடன் இப்னு உமர் அவர்கள் அவர்களோடு சென்றவர்கள் அவரை தடுக்கிறார்கள், அறிவுரையை நிறுத்து என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅஹு, அவரை விடு இப்னு உமர், ஃபஇன்னல் ஹயாஅ மினல் ஈமான். புகாரி முஸ்லிம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். ஃபஇன்னல் ஹயாஅ மினல் ஈமான், வெட்கம் ஈமானில் உள்ளது. ஹாக்கிம் அவர்கள் தங்களுடைய முஸ்ததரக்கில் அறிவிக்கிறார்கள், சஹீஹான அறிவிப்பாக, அல் ஹயாஉ வல் ஈமானு குரனாஉ ஜமீஅன். ஈமானும் வெட்கமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது, இரண்டும் நண்பர்கள் போல். ஃபஇதா ருஃபிய அஹதுஹுமா, ஒன்று உயர்த்தப்பட்டால் இன்னொன்று உயரும். ஈமான் உயர்ந்தால் வெட்கம் உயரும், அப்படி என்றால் ஈமான் தாழ்ந்தால் வெட்கம் தாழும். அல்லாஹு அக்பர். இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வெட்கத்தை பாருங்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷத்து ஹயாஅன் மினல் அத்ராஇ ஃபீ ஹித்ரிஹா. சுப்ஹானல்லாஹ். ஒரு புது பெண், ஒரு மணப்பெண் திரைக்கு பின்னால் இருந்து, ஒரு புது பெண், ஒரு மணப்பெண் திரைக்கு பின்னால் எப்படி வெட்கமடைவாளோ அது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கமடைவார்கள். எதையாவது அவர்கள் வெறுத்தால் அவர்களுடைய முகத்தை கொண்டே நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, வல் ஹயாஉ கிஸ்மான், இதன் அடிப்படையில் வெட்கம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று ஹயாஉன் ஜிபில்லி, யானி ஃபித்ரி, இயற்கையாக மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய வெட்கம். இரண்டாவது ஈமானோடு சேர்ந்த வெட்கம். இயற்கையாக மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய வெட்கம் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே அனுப்பி அந்த மரத்தை நெருங்காதீர்கள் என்று கட்டளையிட்டான். அவர்களோ ஷைத்தானுக்கு அடிபணிந்து அந்த மரத்தை நெருங்கினார்கள். அதன் காரணமாக அதில் இருப்பவற்றை புசித்ததால் அவர்களுடைய ஆடைகள் களையப்பட்டு நிர்வாணமாக ஆக்கப்பட்டார்கள். உடனடியாக அவர்களுடைய நிர்வாணத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக இலைத்தலைகளை கொண்டு அவர்கள் மறைத்துக் கொண்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இது அல் ஹயா உல் ஜிபில்லி, இயற்கையாக இருக்கக்கூடிய வெட்கம். இது எல்லோருக்கும் இருக்கும். தன் மறை உறுப்பை மறைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படாத, தெரிவிக்க வேண்டாத உறுப்புகளை மறைக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும். ஆடைகளை கொண்டு தங்களை அலங்கரித்துக் கொள்கிறோம், அதனால்தான். ஆனால் இன்றைய காலத்தில் அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய வெட்கம் கூட, தன்னுடைய மறை உறுப்புகளை மற்றவர்கள் பார்த்து விடக்கூடாது என்று இயற்கையாக இருக்கக்கூடிய வெட்கம் கூட பெண்களிடத்தில் குறைவதை பார்க்கிறோம், ஆண்களிடத்திலும் குறைவதை பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், முன்னால் உள்ள நபிமார்களுடைய வார்த்தைகளில் ஒன்று, இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷித், வெட்கம் இல்லை என்றால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள், நீ வெட்கப்படவில்லை என்றால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள் என்று நபிமார்கள் சொல்லுவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது இயற்கையாக மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய வெட்கம். இரண்டாவது அல் ஹயா உல் முக்தசப், அல் ஹயா உல் ஈமானி, ஈமான் சார்ந்த வெட்கம். அதை பற்றி தான் இன்றைய நேரத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஈமானுக்கும் வெட்கம் உண்டு. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள் பல ஹதீஸில், ஃபஇன்னல் ஹயா மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானில் ஒன்று. ஈமானும் வெட்கமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. ஒன்று உயர்ந்தால் இன்னொன்று உயரும், ஒன்று தாழ்ந்தால் இன்னொன்று தாழும். அந்த வெட்கம் என்ன? அந்த வெட்கத்தில் மேன்மையானது என்ன? அல் ஹயாஉ மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு வெட்க குணத்தில் நடந்து கொள்ளுதல். சுப்ஹானல்லாஹ், ஈமானுடைய வெட்கத்தில் மேன்மையானது அது. ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வோடு வெட்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருந்தால் நாம் ஒருபோதும் தொழுகைகளை விட்டு இருக்க மாட்டோம்.
அல்லாஹ்வோடு வெட்க குணத்தில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் எம்முடைய நாவுகள் பொய் சொல்லி இருக்காது, எம்முடைய நாவுகள் புறம் கூறி இருக்காது, எம்முடைய நாவுகள் பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருக்காது, எம்முடைய நாவுகள் பிறருடைய குறைகளை மக்களிடத்தில் கூறி இருக்காது, எம்முடைய நாவுகள் பிறருடைய மானங்களை பற்றி பேசி இருக்காது. ஏன்? எம்முடைய நாவுகள் தவறான வார்த்தைகளை கூறி இருக்காது, எம்முடைய பார்வைகள் அசிங்கங்களை பார்த்திருக்காது, எம்முடைய செவிகள் அல்லாஹ் தடுத்ததை கேட்டிருக்காது. ஏன்? அல்லாஹுவை அறிந்தவர்கள் அவர்கள், அல்லாஹுவை அறிந்தவர்கள், அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளை அறிந்தவர்கள் தான் வெட்கத்தோடு நடந்து கொள்வார்கள். ஏன்? அல்லாஹு அர் ரகீப், அல்லாஹ் கண்காணிக்க கூடியவன். அல்லாஹு அல் பசீர், அல்லாஹ் பார்க்கக்கூடியவன். அல்லாஹு அஸ்-சமீ', அல்லாஹ் கேட்கக்கூடியவன். அல்லாஹுடைய இந்த தன்மைகளை அறிந்தவர்கள் தனிமையில் இருக்கும்போது அல்லாஹுவை அஞ்ச மாட்டார்களா? அல்லாஹ் பார்க்கிறான் என்று அறிந்தவர் எப்படி பாவம் செய்வார்? எப்படி அசிங்கமான செயல்களை செய்வார்? தனிமையில் எப்படி அசிங்கமான செயல்களை பார்ப்பார்? அறைகளில் உட்கார்ந்து கொண்டு அசிங்கமான காட்சிகளை பார்க்கக்கூடிய பல வாலிபர்கள் உங்களிலே இருக்கலாம். போர்னோகிராஃபி, ஆபாச படங்களை பார்க்கக்கூடிய பழக்கம், மாஸ்டர்பேஷன், சுய இன்பம் காணக்கூடிய பழக்கம். அல்லாஹ் சுத்தமானவன், சுத்தமானதை தான் அல்லாஹ் அங்கீகரிப்பான், அசுத்தங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படி அசுத்தமான, ஆபாசமான, அசிங்கமான காரியங்களை எப்படி அல்லாஹ் பார்க்கிறான் என்று அறிந்தவன் தனிமையில் செய்வான்? ஒரு கேள்வியை கேட்கிறேன். அறைகளிலே உட்கார்ந்து ஒரு மனிதன் ஆபாச படங்களை ஒரு வாலிபன் பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லது கழிவறையிலே உட்கார்ந்து ஒரு தவறான செயலை செய்து கொண்டிருக்கிறான். அந்த அறைக்கு வெளியே அவருடைய தாயோ அல்லது அந்த வீட்டில் உள்ளவர்களோ ஒரு மனிதன் நடந்து வரக்கூடிய சப்தம் கேட்கிறது. அந்த மனிதனின் காலடி சப்தத்தை கேட்கிறான். அந்த அறையில் உட்கார்ந்து ஜன்னல்களை அடைத்து கதவுகளை அடைத்து யாரும் என்னை பார்க்கவில்லை என்று எண்ணி அசிங்கங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் வெளியில் நடந்து வரக்கூடிய ஒரு சப்தம் கேட்டால் என்ன செய்வான்? ஐயோ யாரோ வருகிறார்கள் என்று அதை அணைத்துக் கொள்வான். அப்படியா இல்லையா? அதை மூடி விடுவான், அதை மறைத்துக் கொள்வான். பார்ப்பது என்னவென்று அவர் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக. யா அஹி, யா உக்தி, இந்த செயலை செய்யக்கூடியவர்களே, என் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் உங்களை பார்க்கவில்லையா? அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களை கண்காணிக்கவில்லையா? அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த அசிங்கங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறியாமலா இருக்கிறான்? அல்லாஹ்வுடைய பார்வையின் மகத்துவம் தெரியுமா எமக்கு? அலம் யஅலம், அல்லாஹ் சொல்கிறான், قال تعالى அலம் யஅலம் அன்னல்லாஹ யரா. மனிதனை நீ அறியவில்லையா? அல்லாஹ் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவன் அறியவில்லையா அல்லாஹ் அவனை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று? தவறான காட்சியை பார்க்கக்கூடிய அடியானே, உன்னை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா. உன்னுடைய மொபைலில் உட்கார்ந்து கொண்டு எல்லா செக்யூரிட்டியோடும் நீ செய்யக்கூடிய அந்த தவறான உரையாடலை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா. அல்லாஹ் பார்க்கவில்லையா? அல்லாஹ் அதை அறியவில்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறார் அவனுடைய ஆற்றலை. சூரத்துல் முஜாதலா படித்து பாருங்கள். சூரத்துல் முஜாதலா 7வது வசனத்தை தனிமையில் அமர்ந்து படித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அலம் தர அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் ما يكون من نجوى ثلاثة إلا هو رابعهم ولا خمسة إلا هو سادسهم ولا أدنى من ذلك ولا أكثر إلا هو معهم أينما كانوا
ثم ينبئهم بما عملوا يوم القيامة إن الله بكل شيء عليم ألم تر أن الله يعلم ما في السماوات وما في الأرض நபியே நீங்கள் பார்க்கவில்லையா அல்லாஹ் வானங்கள் பூமிகளில் உள்ள எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை. நீங்கள் 3 பேர் இருந்தால் எத்தனை பேர் 3 பேர் நீங்கள் இருந்தால் 4ஆமவராக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் 5 பேர் இருந்தால் 6ஆமவராக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு தான் இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். நாளை மறுமையில் நீங்கள் செய்த செயல்களை அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பான். முடிக்கிறான் அந்த வசனத்தை, இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம். எல்லாவற்றையும் அறிந்தவன் அவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான் சூரத்துல் அன்ஆம் 59வது வசனம், وعنده مفاتح الغيب لا يعلمها إلا هو يعلم ما في البر والبحر وما تسقط من ورقة إلا يعلمها. மறைவானவற்றின் எல்லாவற்றின் அறிவையும் அவன் வைத்திருக்கிறான். கடலிலே நிலத்திலே என்ன நடக்கிறது என்ற எல்லா அறிவும் அவனிடத்திலே இருக்கிறது. இந்த பூமியில் ஒரு இலை கூட கீழே விழாது அல்லாஹ்வுடைய அறிவில்லாமல். உள்ளத்திற்கு சொல், ஒரு மரத்திற்கு அருகிலே சென்றால் அதிலிருந்து ஒரு இலையை எடுத்து சொல், இந்த இலை இந்த உலகத்தில் கீழே விழுந்திருக்காது அல்லாஹ்வின் அறிவில்லாமல் என்று. அல்லாஹ் சொல்கிறான் அந்த வசனத்தில், ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس إلا في كتاب مبين. இருளில், பூமியின் இருளில் புதைந்து கிடக்கின்ற கடுகு விதை வித்து அது உலர்ந்தாலும் காய்ந்தாலும் சரி, அதுவும் அல்லாஹ்வுடைய புத்தகத்தில் இல்லாமல் இல்லை. அவனுக்கு உன்னுடைய போனில் என்ன இருக்கிறது என்று தெரியாதா? உன் தந்தைக்கு தெரியாமல் இருக்கலாம், உன் தாய்க்கு தெரியாமல் இருக்கலாம், உன் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், உன் நண்பருக்கு தெரியாமல் இருக்கலாம். அல்லாஹ்விற்கு உன் மொபைலில் என்ன இருக்கிறது என்று தெரியாதா? அல்லாஹ்விற்கு யூடியூபில் எதை நீ பார்க்கிறாய் என்று தெரியாதா? அல்லாஹ்விற்கு நீ கூகுளில் எதை தேடுகிறாய் என்று தெரியாதா? அல்லாஹு அர் ரகீப், அல்லாஹு அஸ் சமீ', அல்லாஹு அல் பஸீர். அவனுடைய இந்த வெட்க குணத்தை கடைபிடிக்காதவர்கள் மீது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை மிக பயங்கரம். ஒருவன் அல்லாஹ் என்னை பார்க்கவில்லை என்று நினைத்தால் அவன் யார்? அல்லாஹ்வுடைய பார்வையை மறுத்தவன் யார்? காஃபிர். அல்லாஹ் உங்களை பார்க்கவில்லை என்று எண்ணிதானே கதவுகளை அடைத்து ஜன்னல்களை அடைத்து, அவ்வளவுதான், யாரும் பார்க்கவில்லை, இப்போது நான் பார்க்கலாம் என்று திறக்கிறாய். அல்லாஹுவை உன்னை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரமுடையவனாக ஆக்கிவிடாதே. ஆக்கினால் கேள் இந்த நபி மொழியை, லா அலமன்ன அக்வாமன் மின் உம்மதி. என் சமூகத்தில் சில மனிதர்கள் வருவார்கள், நாளை மறுமையில் திஹாமாவுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வருவார்கள். யார் அவர்கள்? உங்களுடைய தோளில் இருந்து வருவார்கள். உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு பேசுவார்கள், நாவை கொண்டு பேசுவார்கள். நீங்கள் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வதை போன்று இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வார்கள். கியாமுல் லைலை தொழுவான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, இந்த மனிதன் நாளை மறுமையில் வருவான், ஆனால் நன்மைகள் திஹாமாவுடைய அளவு மலைகள் அளவு இருந்தாலும் அல்லாஹ் தூசிகளாக அதை பறக்க விட்டு விடுவான். யா அஹி, தூசிகளாக பறக்க விடப்படும். யார் இந்த நஷ்டத்துக்குரியவன்? யார் இந்த இழிவுக்குரியவன்? தொழமாட்டானா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வான். வெளிப்படையான வாழ்க்கையில் அல்லாஹ்வை பயப்படுவான். அதான் சொன்னால் பள்ளிக்கு செல்வான், பேசினால் அல்லாஹ்வை பற்றி பேசுவான், அல்லாஹ்வுடைய தீனை பற்றி பேசுவான்.
ஆனால் கதவுகள் அடைக்கப்பட்டு யாரும் இந்த உலகத்தில் பார்க்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய சட்டங்களை முறித்து விடுவான் தனிமையில் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வோடு வெட்க குணத்திலே நடந்து கொள்ளாத இந்த அடியானுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை தூசிகளாக அவனுடைய நன்மைகள் பறக்க வைக்கப்படும். நான் பயமுறுத்தவில்லை, ஆனால் உணர்ந்து பார். உன் தாய்க்கு நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை, உன் பிள்ளைக்கு நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை, உன் சகோதரனுக்கு, நண்பனுக்கு, உன் ஆசிரியருக்கு, உன் வீட்டின் வேலையாளுக்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஏன் உன்னை படைத்த ரப்புக்கு நீ கொடுக்கவில்லை? நான் கொடுக்கவில்லை. அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்பதை நான் அறிந்தால் எப்படி நான் தூங்குவேன் தொழுகாமல்? அப்படி உறங்கி தூங்கிவிட்டால் எழுந்திருக்கும் போது அல்லாஹ் என்னை அவனுடைய கடமையை நிறைவேற்றாதவனாக பார்க்கிறானே என்ற வெட்கத்தால் உருகி அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு இருக்க மாட்டேனா? ஆனால் தொழுகையை விடுவதெல்லாம் இன்று நமக்கு ஏதோ அவ்வளவுதான்.